Hi, hello and welcome to VAJ Home Bakers. இன்னைக்கு வீடியோல கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச மாஷா அண்ட் தி பியர் தீம்ல உள்ள பர்த்டே கேக் எப்படி டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கேக் பார்த்தீங்கன்னா 1.5 kgல டால் கேக்கு. நான் அதனால கேக்கை டாலாக செய்யறதுக்காக 7-inch டின்ல 2 டின்லையா நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இல்லை ஒரு டின்ல உள்ள கேக்கை 3 பீஸாக ஸ்லைஸ் பண்ணி அப்படி டோட்டலாக இந்த கேக்குக்கு 6 பீசஸாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கேக்குக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுகர் சிரப்பு கூட பைனாப்பிள் க்ரஷையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்து கேக்கை வந்து நல்லா வெட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா 5 பீசஸ் கேக்கில் மட்டும் நம்ம க்ரீம் அப்ளை பண்ணால் போதும். இப்போ டாப்பில் வைக்கக்கூடிய கேக் பீஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கட் பண்ணும்போது நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிறது மாதிரியே இருக்கணும், அன்ஈவனாக இருக்கக்கூடாது, நல்லா ஈவனாக இருக்கிறது மாதிரியாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பேலட் நைஃப் வச்சுட்டு க்ரீமை எல்லா இடத்துலையுமா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு மேலே பைனாப்பிள் க்ரஷை எடுத்துகிட்டு அதையும் வந்து கேக்கு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். பைனாப்பிள் கேக்கோட ரெசிபி வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். 9 inch சர்க்கிள் போர்டு எடுத்துகிட்டு அதோட பாட்டமில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் க்ரீமாக அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த 6 லேயர் கேக்கையுமே 1 by 1 ஸ்டாக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த போர்டில் ஃப்ரண்டில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தான் கேக்கு கொஞ்சம் பேக்கில் இருக்கிற மாதிரி வச்சுருக்கிறேன். இந்த ஃப்ரண்டில் கொஞ்சம் டெக்கரேட் பண்ண வேண்டியது இருக்குது அதுக்காக. அதுக்கப்புறமா கொஞ்சமாக க்ரீம் கேக்கோட சைட் டாப்பில் எல்லாமே நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதை நீட்டாக க்ரம் கோட்டிங் முடிச்சு எடுத்துக்கலாம். க்ரம் கோட்டிங் கொடுக்கும்போது அந்த கேக்கோட சைடில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன கேப் எதுவுமே இல்லாமல் நல்லா நீட்டாக ஃபில் ஆகிறது மாதிரியாக கொடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு ஐசிங் பண்ணும்போது அதுவும் நமக்கு நல்லா நீட்டாக கிடைக்கும். அப்புறமா இந்த டால் கேக் அப்படிங்கிறதுனால அந்த 6 லேயர்ஸும் கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஸ்கியூவர்ஸ் இன்சர்ட் பண்ணி வச்சிடலாம். அப்புறமா இந்த போர்டில் இருக்கக்கூடிய க்ரீம் அப்புறம் அந்த க்ரம்ஸ் எல்லாத்தையுமே நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1/2 hour நல்லா செட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஐசிங் செய்துக்கலாம். கேக்கில் டெக்கரேட் பண்ணுறதுக்குள்ள பிக்சர்ஸை நான் பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கேன். அப்புறமா அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே, அந்த பர்த்டே பேபியோட நேம் அதில் வந்து கஸ்டமைஸ் பண்ணி அதையும் சேர்த்து தான் பிரிண்ட் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு எல்லா பிக்சர்ஸையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கேக்கில் அந்த டாப்பர்ஸ் மாதிரியாக வைக்கிறது மட்டும் அந்த ஸ்டிக்கர்ஸோட பேக்கில் க்ளூ வச்சுட்டு அதில் இந்த மாதிரியாக சின்ன ஸ்டிக்கு வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது அந்த கேக்கில் நம்ம டேரெக்டாக அதாவது க்ரீமில் டச்சாக இருக்கிறது மாதிரியாக வர அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து பேக்கில் பட்டர் பேப்பர் கட் பண்ணி அப்படி தான் வந்து க்ரீம் மேலே வைக்கணும். டேரெக்டாக ப்ளெயின் இந்த பேப்பரை வந்து க்ரீமில் வைக்கக்கூடாது. இந்த கேக்கில் வைக்கிறதுக்காக கொஞ்சம் ஃபாண்ட் அண்டு ஃப்ளவர்ஸ் நான் செய்து எடுத்தேன். ஸோ இந்த மாதிரியே ஒரு ஃப்ளவர் சிலிக்கான் மோல்டு எடுத்துகிட்டு அதில் வந்து இப்போ சன்ஃப்ளவர் மாதிரி செய்கிறதுக்கு ஃபஸ்ட் அந்த சென்டர்லையே கொஞ்சம் பிளாக் கலர் ஃபாண்டன் வச்சுட்டு பேலன்ஸ் இந்த ஃப்ளவருக்கு வந்து எல்லோ கலர் ஃபாண்டன் வச்சு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஒரு 3D எஃபெக்டில் அந்த ஃப்ளவர் நமக்கு கிடைக்கும். இந்த ஃபாண்டன் ஃப்ளவர் பிளஞ்சர் கட்டர்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வச்சு நம்ம கட் பண்ணி எடுக்கிற அந்த ஃப்ளவர்ஸை விடவும் இந்த மாதிரி சிலிக்கான் மோல்டில் நம்ம செய்து எடுக்கிறது கொஞ்சம் கூட பார்க்குறதுக்கு ரியலிஸ்டிக்காக இந்த மாதிரியாக இருக்கும். அப்புறமா ஒயிட் கலர் ஃபாண்டனில் அதுலேயும் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் பிளஞ்சர் கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறமா கேக்குக்கு மேலே வைக்கிறதுக்கு ப்ரௌன் கலர் ஃபாண்டனில் ஒரு ரெக்டாங்கிள் பீஸ் வந்து கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு வந்து அந்த டோர் இருக்குது பார்த்தீங்களா, அதோட விட்த்தை மெஷர் பண்ணி அந்த விட்த்துக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறமா இந்த ஃபாண்டன் ஷேப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ளவர் பார்த்திங்கன்னா அந்த ஒரிஜினல் அந்த ஃப்ளவரோட ஒரு ஷேப்பில் நமக்கு கிடைக்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஒரு கேவிட்டி செமி ஸ்பெரிக்கல் கேவிட்டி சிலிக்கான் மோல்டு எடுத்து நான் அதில் வச்சுக்கிட்டேன். சேம் இதே பொசிஷனில் வச்சுட்டு ஃப்ளவர் நம்ம ட்ரை பண்ணி எடுக்கும்போது நமக்கு அந்த ஃப்ளவர் விரிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஷேப்லேயே நமக்கு கிடைக்கும். இது எல்லாத்தையுமே நான் அவனில் வச்சு குயிக்காக 10 minutesலேயே ட்ரை பண்ணி எடுத்துட்டேன். கேக்கு இனி ஐசிங் செய்யலாம். அதுக்கு பார்த்தீங்களா ரேடியன்ட் க்ரீன் கலர் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த ரேடியன்ட் க்ரீன் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கிளிப்பச்சை கலர் இருக்கு இல்லையா, அந்த ஒரு கலர்லேயே நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம இந்த ஃபாண்டன் ஒர்க்கு அந்த ஸ்டிக்கர் கட் பண்ண இந்த டைமில் கேக்கு ஃப்ரிட்ஜில் நல்லா செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா தான் ஐசிங் செய்து எடுத்துக்க போகிறேன். ஸோ பைப்பிங் பேக்கில் இந்த மாதிரியாக கேக்கில் க்ரீம் அப்ளை செய்யும்போது நமக்கு அந்த சைடு டாப் எல்லாத்துலேயுமே வந்து ஈவனாக க்ரீமை நமக்கு ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறமா பேலட் நைஃப் யூஸ் பண்ணி அந்த கேப் எல்லாமே ஃபில் ஆகிறது மாதிரியாக க்ரீமை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம்.
அதுக்கப்புறமா ஸ்க்ராப்பராக வெர்டிக்கலாக பிடிச்சிட்டு நம்ம டேன் டேபிளை ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தால் போதும், நமக்கு சைடு நல்லா நீட்டாக ஃபினிஷ் ஆகி கிடச்சிரும். அதாவது க்ரீம் வந்து கரெக்டாக கன்சிஸ்டன்சியில் நம்ம பீட் பண்ணி எடுத்தோன்னா தான் நமக்கு இந்த அளவுக்கு குயிக்காக ஃபாஸ்ட்டாக ஐசிங் செய்ய முடியும். இல்லை க்ரீம் லூஸாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஐசிங் செய்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அப்புறமா இந்த எட்ஜஸ்ல எல்லாம் எக்ஸஸாக இருக்கக்கூடிய க்ரீமை பேலட் நைஃப் வச்சுட்டு நம்ம ஸ்லோவாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ க்ரீமை நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பீட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நல்லா நீட்டாக ஐசிங் செய்து எடுத்துக்கலாம். நல்லா நீட்டாக ஐசிங் செய்து முடிச்சாச்சு. அப்புறமா அந்த போர்டில் இருக்கக்கூடிய க்ரீமை ப்ரஷ் வச்சு நல்லா நீட்டாக நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரு பார்டர் டிசைன் மாதிரி கொடுக்கணும். அதுக்கு வந்து டார்க் க்ரீன் வேணும். இப்போ டார்க் க்ரீனில் அதாவது லீஃப் க்ரீன் அந்த மாதிரி கலர்ஸ் வேறு இல்லை அப்படின்னா ப்ளூ அண்டு எல்லோ இந்த 2 கலர் நீங்கள் சேர்த்து எடுத்தாலே நமக்கு வந்து க்ரீன் கலர்லையா க்ரீம் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஐசிங் கொடுத்த திக்னஸை விடவும் கொஞ்சம் கம்மியான திக்னஸ் கொடுத்தா போதும். நான் அதனால் பைப்பிங் பேக்கில் சின்னதாக ஹோல் போட்டுட்டு நமக்கு எந்த அளவுக்கு க்ரீம் எந்த ஹைட்டுக்கு வேணுமோ இந்த மாதிரி ஒரு வேவ் பேட்டர்ன் மாதிரியாக ஃபஸ்ட் ஒரு அவுட்லைன் மாதிரியாக கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறமா அதுக்கு உள்ளால க்ரீம் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பேலட் நைஃப் யூஸ் பண்ணி அந்த சின்ன அந்த கேப் எல்லாம் இல்லாதது மாதிரியாக நல்ல நீட்டாகவே நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம் க்ரீமை. ஸோ இது இந்த மாதிரி நம்ம செய்யும்போது கவனிச்சுக்கணும். அதுக்கு மேலே நம்ம ஃபர்ஸ்ட் ஐசிங் செய்தோம் இல்லையா, அதில் வந்து பேலட் நைஃப் வந்து டச் ஆகக்கூடாது. அதுக்கப்புறமா ஸ்க்ராப்பரை இந்த மாதிரி வெர்டிக்கலாக பிடிச்சிட்டு டேன் டேபிளை ஸ்லோவாக ரொட்டேட் பண்ணி விடுங்க. ஒரு வாட்டி செய்தாலே போதும், நல்லா நீட்டாக நமக்கு கிடச்சிரும். அவ்வளோதான், கேக்கில் ஐசிங் ஒர்க் எல்லாம் முடிச்சாச்சு. இனிமேல் வந்து அந்த ஸ்டிக்கர் டாப்பர்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா அந்த ப்ரௌன் கலர்லையே நம்ம ஒரு ஃபாண்டன் எடுத்து வச்சிருந்தோம்ல, அது வந்து அந்த ஸ்டிக்கரோட டோர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டோர் ஃப்ரண்டில் வரது மாதிரியாக கேக்கோட டாப்பில் வச்சு விட்டுடலாம். அதுக்கப்புறமா அந்த வேலி மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து அந்த கேக்கை சுற்றி கரெக்டாக அந்த பார்டர் மாதிரியாக நம்ம கொடுத்து விட்டுக்கலாம். அடுத்தது வந்து இந்த கிராஸ் நாசில் யூஸ் பண்ணி நமக்கு எங்கெல்லாம் அந்த கிராஸ் டிசைன் வேணுமோ அதெல்லாம் வந்து போட்டு விட்டுக்கலாம். இந்த கிராஸ் நாசில் எப்படி யூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணி பிடிக்கணும். அப்போது அந்த க்ரீம் ஆல்ரெடி ஐசிங் செய்தோம் இல்லையா, அதில் வந்து டச் ஆகணும். டச் ஆனதுக்கு அப்புறமா அப்படியே மெதுவாக மேலே இழுத்துட்டு கையை விட்டுறணும். சரிங்களா? அப்படின்னா மட்டும்தான் நமக்கு கரெக்டாக அந்த ஒரு கிராஸ் பேட்டர்ன் கிடைக்கும். அடுத்தது அந்த கேக்கோட ஃப்ரெண்டில் வர கேரக்டர்ஸோட ஸ்டிக்கர்ஸையும் வந்து ஃப்ரெண்டில் எடுத்து வச்சிடலாம். அப்புறமா கேக்கோட ஃப்ரெண்டில் அந்த போர்டில் கிராஸ் நாசில் யூஸ் பண்ணி பைப்பிங் செய்து எடுத்துக்கலாம். அப்புறமா அங்கேங்க இந்த குட்டி குட்டியாக ஃபாண்டன் ஃப்ளவர்ஸ் எடுத்து வச்சிடலாம். அப்புறமா அந்த கேக்கோட ஃப்ரெண்டில் நம்ம அந்த ஒரு 3D ஷேப்பில் வந்து ஃப்ளவர்ஸ் செய்தோம் இல்லையா, அதை வந்து ஃப்ரெண்டில் வச்சுட்டு அதில் க்ரீன் கலர் க்ரீம் யூஸ் பண்ணி அந்த செடியில் நிற்கிறது மாதிரியாக நம்ம கை வச்சு வந்து ட்ரா பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், மாஷா அண்ட் தி பியர் தீம் கேக்கு ரொம்ப சிம்பிளாக நான் டெக்கரேட் பண்ணி எடுத்தாச்சு. அண்டு ரொம்ப ஈஸி. பார்த்தீங்களா? உங்களுக்கு வந்து இதில் கொஞ்சம் ஐடியாஸ் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த கேக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 1 kg பைனாப்பிள் கேக் வந்து 750 rupees நான் சேல் பண்ணுவேன். ஸோ இது வந்து 1.5 kg ப்ரைஸு. அதுக்கு கூட அடிஷ்னலாக அந்த டால் கேக் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு 100 rupees சார்ஜ் பண்ணலாம். தென் இந்த ஃபாண்டன் ஒர்க்கு, அப்புறமா இந்த ஸ்டிக்கர் பிரிண்டிங், இதுக்கு வந்து ஒரு 100 அப்படி எக்ஸ்ட்ராவாக 200 rupees இதுக்கு கூட நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த கேக்கோட பேக்கிங் பார்த்தீங்கன்னா இது போர்டு ஆல்ரெடி சொன்னேன், 1 kg கேக்கோட போர்டு, அதாவது 9 inch வித்துள்ள போர்டு. அதனால 1 kg கேக் பாக்ஸ் 2 எடுத்துக்கலாம். அதாவது 9/4 ஹைட்டுக்குள்ளது போதும். ஸோ இது எப்படி பேக் பண்ணணும்னு நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் காமிச்சிருக்கேன். இது வந்து இப்போ என்ன சைஸுக்குள்ளே எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இது ஜஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணது. நமக்கு டால் கேக் பாக்ஸஸும் அவைலபிளாக தான் இருக்குது. பட் வந்து இந்த கேக்குக்கு நம்ம இந்த மாதிரி நம்ம பேக் பண்ணி கொடுக்கலாம். இதுதான் நமக்கு வந்து அஃபோர்டபுளாக இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை.